அருட்பெரும் ஜோதி சந்திர கிரகணம் 2026ஆம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் வரும் செவ்வாய்க்கிழமை மாலை வருகிறது. அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை மட்டும் எப்படியாவது 108 முறை சொல்லி ஒரு சூட்சமமான தெய்வீக பானத்தை குடித்துவிட்டு பச்சரிசியை மேற்கு திசையில் தூவி விடுங்க. கிரகண காலத்தில் செய்யக்கூடிய எப்பேற்பட்ட பரிகாரத்திற்கும் 100 மடங்கு பலன் அதிகம். உங்களோட எக்காரியமாக இருந்தாலும் சரி, அக்காரியம் சித்தியாகணும், அதற்கு மந்திரத்தின் மூலமாக சித்தியாக முடியும் என்பதை இதன் மூலமாக நீங்கள் உணர முடியும். உங்கள் பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். சந்திர கிரகணம், சூரியன், பூமி, சந்திரன். இதில் சூட்சமமாக பூமியிலிருந்து சந்திரனை பார்க்கும்போது சூரியன் மறைப்பார். அதில் பார்க்கக்கூடிய கிரகணத்தை தான் சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க. நாகம் சந்திரனை முழுங்குவதாக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம். இந்த கிரகண நாளில் நம்ம கண்டிப்பாக அசைவ உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது, எதிர்மறையான விஷயங்களை பேசக்கூடாது, உங்கள் வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை போடாதீங்க, நோய் நொடிகளுக்கு தேவையில்லாத நோய் நொடிகளுக்கு தேவையில்லாத முடிவுகளை எடுக்காதீர்கள், எதிர்மறை செயல்களை அன்று செய்யக்கூடாது. 1. 2வது, கிரகண காலம் எக்ஸாக்டாக எப்போன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக பௌர்ணமி திங்கட்கிழமை மாலை 6:29க்கு தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை 5:52க்கு முடியுது. ஸோ சோடசக்கலையோட கால்குலேஷன் அடுத்தது அனுப்புகிறேன். சோடசக்கலை பரிகாரமும் இதோட சேர்ந்து பண்ணலாம். இது கிரகண பரிகாரத்திற்கு சரியாக மாலை 6:26 இருந்து சென்னை பஞ்சாங்கத்தின்படி சென்னை நேரத்தை நான் சொல்கிறேன். 6:26 இருந்து 6:47 செவ்வாய்க்கிழமை வருது. இந்த குறிப்பிட்ட 21 நிமிடம் மட்டும் நீங்கள் ஒரு தட்டில் பச்சரிசியை பரப்பி சென்டரில் நெய் அகல் விளக்கு ஏற்றி ஒரு டம்ளரில் பச்சை கற்பூரம் போட்டு கொஞ்சூண்டு மஞ்சள் போட்டு ஒரு ஏலக்காயை போட்டு அந்த டம்ளரையும் பூஜை அறையில் வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்னாடி ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அந்த மந்திரம் நமக்கு குலதெய்வம் தான் வசியமாகணும். அந்த குலதெய்வத்தோடு சேர்ந்து சகல தெய்வங்களும் வசியமாகிறதுக்கு நான் சொல்லித்தரக்கூடிய ஒரு மந்திரம், ஓம் சகல தேவத வசிய வசிய சகல தோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராப்தப்தம் என்கின்ற மந்திரத்தை சொல்வதன் மூலமாக நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும், சகல காரியங்களும் நமக்கு சித்தியாகும். 106 முறை ஜபம் செஞ்சுட்டு அந்த மந்திரத்தை எழுதின பிரியாணி இலையையும் அந்த தீபத்தில் எரிச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்து வான் நோக்கி வச்சு பிரார்த்தனை பண்ணி குடித்து விடுங்கள். அதற்கப்புறம் அந்த பச்சரிசி எடுத்துகிட்டு போய் மேற்கு திசையில் தூவி விடுங்கள். கிரகண காலத்தில் 21 நிமிஷம் யார் ஒருவர் இதை செய்கிறார்களோ 100% அந்த மந்திரத்திற்கு 100 மடங்கு பலன். ஒரு முறை மந்திரம் சொன்னால் 100 முறை சொன்னீங்க, 100 முறை சொன்னால் 10,000 முறை, முடிஞ்சால் அதிகமான முறை சொல்லுங்கள். அதோட எண்ணிக்கையின் பலன் உங்களுக்கு தெரியும். மனதை திறன்படுத்துவது மந்திரம். கிரகண காலத்தில் ஜபம் செய்யக்கூடிய மந்திரத்திற்கு மனமும் திறனாகும், பிரபஞ்சத்தின் வசியமும் கிடைக்கும், நினைத்தது நடக்கும். உங்களுக்கும் நடக்க வேண்டுமென பிரார்த்தித்து முன்கூட்டியே சொல்கிறேன். அன்றைய தினத்தில் நோட் பண்ணி வச்சு இதை செய்யுங்க, செயல்படுத்தி பாருங்கள். 100% நல்லது நடக்கும். நான் அந்த நேரத்தில் மந்திர ஜபம் செய்ய போகிறேன், சிறப்பு சத்யநாராயண பூஜையும் செய்ய போகிறேன், சிறப்பு கிரகண பூஜையை செஞ்சு எல்லாத்துக்கும் இந்த தாயத்தை இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்கள் பேரை பதிவு பண்ண உடனே உங்கள் பேருக்கு ஒரு மூலிகை ஒரு எந்திரத்தை வச்சு சூட்சமான ஒரு மையை வச்சு பிரார்த்தனை பண்ணி தாயத்தை கட்டி எடுத்து வச்சுட்டு இருக்கோம். கிரகண காலத்தில் வச்சு மந்திர உருவேற்றி ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு அனுப்பி விடுவோம். ஸோ லிமிட்டெட் நம்பர்ஸ். ஆல்ரெடி 108 நபரில் ஒரு 60-70 பேர் புக் பண்ணிட்டாங்க. மினிமம் நம்பர்ஸ் இருக்குது. உடனே உங்கள் பேரை பதிவு பண்ணி சங்கல்பம் செய்து கொண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிரகண வழிபாட்டை மிஸ் பண்ணாமல் அனைவரும் செய்யுங்கள். மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு சிறப்பு சங்கட சதுர்த்தி பூஜையும் லாபகணபதி பூஜையும் நவகிரக தோஷ யாகத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் செல்வம் நிறைந்திருக்க நிலைத்திருக்க கஜலட்சுமி காசை பூஜையில் வச்சு தர இருக்கின்றோம். ஸோ உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 7ஆம் தேதி நான் நேரடியாக நடத்தக்கூடிய தன்னை உணரும் கலை பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மலேசியா
கோலாலம்பூரில் நடக்குது. கண்டிப்பாக அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வரும் மார்ச் 15ஆம் தேதி கொங்கண சித்தரின் கல்பத்திரு பயிற்சி நடத்துவதற்காக மதுரை வர இருக்கின்றேன். மதுரையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தனிப்பட்ட முறையில் என சந்திக்க நம்மளோட நிகழ்வில் கலந்து கொள்ள தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வம் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.